கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். ஓம் சாய்ராம். நாம் சாய்நாதனுடைய அற்புதமான நிலைகளை இந்த வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நேற்றைய தினம் நம்ம சொன்ன விஷயம், தாஸ்கனு மகராஜுக்கு பாபா என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, இதே ஷீரடியில் நீ விட்டலனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் பாபாவுடைய தீவிரமான மற்றொரு பக்தர் காக்கா சாஹேப் தீக்ஷித் அவர் பூஜையிலே தியானத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது அவரோட விஷனில், அவரோட பார்வையில், அவரோட காட்சியில் பண்டரிபுரமும் ஷீரடியும் பாபாவும் பண்டரிநாதனும் தெரிந்தார்கள் என்று நேற்றைய தினம் முடித்தோம். சரி, இப்போ இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம், இப்போ பாபா எப்படி இதை முடிச்சு போடுறான்னு பார்க்கலாம். இப்போது காக்கா சாஹேப் தன்னுடைய பூஜையை முடிச்சுட்டு அவருக்கு ஒரு சின்ன குழப்பம். என்னடா அது, பண்டரிநாதன் நமக்கு தெரிஞ்சானே, ரொம்ப அற்புதமான பண்டரிநாதனோட உங்கள் அந்த காட்சி உங்களுக்கு தெரியும். அப்படி அந்த இடுப்பில் கை வச்சுன்னு அப்படி ஜம்முன்னு ஒரு ரொம்ப அழகான பண்டரிநாதன். என்னுடைய சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன், ஷீரடியே பண்டரிபுரம், பண்டரிபுரமே ஷீரடி. அப்போது நீங்கள் பண்டரிக்கு போனால், ஷீரடி போனாலும் பண்டரி போயிட்டு வரலாம், அங்கேருந்து பக்கம்தான். கண்டிப்பாக ஒரு முறையாவது அந்த பண்டரிநாதனை நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். அவனை தொடலாம், அவனை கட்டிக்கலாம், நீங்கள் பாடலாம். அங்கே போனீங்கன்னா, பண்டரிபுரம் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நாமகோஷம், எங்கே பார்த்தாலும் பண்டரிநாத் மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னு விட்டல விட்டல பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்ட, இது கேட்டுனே இருக்குங்க. சொர்க்கம் மாதிரி இருக்கும். இந்த பூலோக சொர்க்கம் என்று சொல்வார்களே, அது நான் அடியேன் பலமுறை அனுபவிக்கிறேன். என்னுடைய பக்தர்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தயவு செஞ்சு பண்டரிபுரம் ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில், இது நம்ம எவ்வளவோ போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், ஊட்டி போகிறோம், எந்தெந்த ஊருக்கெல்லாமோ போகிறோம், ஒரு முறை பண்டரிக்கு போக வேண்டும் என்று போய் அந்த பண்டரிநாதனுடைய அழகை தரிசனம் செய்து அவனை கட்டிக்கலாம். நம்ம வீட்டு குழந்தை மாதிரி அவனுக்கு ஸ்வீட் கொடுக்கலாம். இன்றைக்கும் பார்க்கலாம், அங்கே அந்த மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த பண்டரிநாதனுக்கு என்னமோ தன்னோட குழந்தைக்கு தன்னோட வீட்டில் கொடுக்குற மாதிரி அப்படி ஸ்வீட் எடுத்து அப்படியே வாயில் வைப்பாங்க, அப்படி கையில் கொடுப்பாங்க, அவர் இடுப்பை கட்டிப்பாங்க. இது மாதிரி ஒரு அற்புதமான காட்சி. அந்த பண்டரிநாதன் தான் ஷீரடிநாதன் என்பதை பாபா இப்பொழுது தெளிவுபடுத்துகிறார். எப்படி பண்ணுறார் தெரியுமா? காக்கா சாஹேப் தீக்ஷித்து அவரோட காட்சியை கண்டு ஒரு மாதிரி குழப்பம் இருக்குது. எதுக்குடா நமக்கு இந்த சீன் நமக்கு வந்திருக்கு? சரி, ஆனால் அவருக்கும் தெரியல, அவர் நாம சப்தாகம் பண்ண சொல்லியிருக்காரு தாஸ்கனு மகாராஜிட்ட அப்படின்னு. சரி, நம்ம இப்போ அந்த சப்தாகம் முடிய போகிறது, நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு காக்கா இங்கேருந்து கிளம்பி அங்கே வர்றார். தாஸ்கனு மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இந்த சப்தாகத்தை முடித்ததை விட பாபா சத்தியத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு உண்டு. ஆஹா, இன்றைக்கி நம்ம விட்டலனை பார்த்துடலாம், பண்டரிநாதனை பார்த்துடலாம் அப்படின்னு. அவருக்கும் சப்தாகத்தை முடிக்கப் போகிற தருணத்திலே காக்கா சாஹேப் அங்கே போகிறார். இப்போ அங்கேருந்து இங்கே வர வழியில் ஒரு சின்ன பையன் வரான். இப்போ காக்கா சாஹேப்போட பிளான் என்ன அப்படின்னு சொன்னால், பாபா இப்போ பூஜையை முடிச்சாச்சு. அவர் பூஜையை முடித்தோடனே பாபா போய் தரிசனம் பண்ணணும், பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். பாபாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக தாஸ்கனு மகாராஜை பார்க்கணும், அந்த நாம சப்தாகத்துக்கு போகணும். அதான் அவரோட பிளான். இப்போ அவர் பூஜையை முடிச்சுட்டு எழுந்து வர்றாரு. எழுந்து வரும்பொழுது ஒரு சின்ன பையன் வரான். மெய்சில் இருக்கிற விஷயம் அன்பர்களே,
அந்த பையன் வரும்பொழுது அந்த பையனை பார்க்குறாரு. யார்? காக்கா சாஹேப் பார்க்குறாரு. என்னடா இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். பார்த்த உடனே அவருக்கு மெய்சில் இருக்கிறது. அவருக்கு அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த குட்டி பையன் ஒரு குட்டி குட்டியாக ஃபோட்டோ வச்சுருக்கான். ஒரு 30 படங்கள் பண்டரிநாதனுடைய படங்களை அவன் கையில் வச்சுன்னு விற்றுருக்கான். யார்? குட்டி பையன் இந்த பண்டரிநாதனோட படத்தை கையில் வச்சுட்டு விற்கிறான். காக்கா சாஹேப் என்ன பண்ணுறாரு, சரி எதுக்கும் இருக்கட்டுமே சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து அவருக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு ஒரு மெய்சில் இருக்கிற விஷயம் ஏதோ அவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது. உடனே என்ன பண்ணார், அந்த படத்தை வாங்கிக்கிறார். அன்பர்களே, அந்த படத்தை வாங்கிட்டு பாபாவை பார்க்க போயிடுறாரு அவர். சரி, இப்போ பாபாவை பார்க்க ஷீரடியில் துவாரகமாய்க்கு வராரு. இவர் ஷீரடியில் தானே இருக்கார். காக்கா சாஹேப்பும் ஷீரடியில் தான் இருக்கார். இப்போது அவரோட நாம சப்தாகம் யார்? தாஸ்கர் மகராஜ் பண்ணுற நாம சப்தாகமும் ஷீரடியில் தான் நடக்கிறது. பாபா துவாரகமாயில் இருக்கார். இப்போ காக்கா சாஹேப் என்ன பண்ணுறாரு, அந்த பையனை பார்த்துட்டு அந்த பையன்ட்ட அந்த பண்டரிநாதனுடைய படத்தை வாங்கிட்டு நேர பாபாட்ட துவாரகமாய்க்கு வரார். வந்த உடனே திரும்ப பாபா கேட்குறாரு, அன்பர்களே, ஏய் காக்கா, என்ன பூஜை முடிச்சியா அப்படின்னு கேட்டார். முடித்தேன். விட்டலனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. மிரண்டு போயிடாரு அவர். யார்? காக்கா. இந்த கேள்வி அவர் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன்னா பாபாவுக்கு தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள், இந்த உலகத்திலே நடக்கிற விஷயங்கள், அவரவர் மனதிலே ஓடுகின்ற விஷயங்கள் எல்லாம் பாபாவுக்கு தெரியும் என்பது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போ இவர் காத்தால பூஜை முடிச்சுட்டு இப்போ தான் வராரு. ஏய் விட்டலனை பார்த்தியா? ரொம்ப ரொம்ப அவன் ரொம்ப நாட்டி பாய். யார்? பாபா சொல்கிறாரு. அந்த விட்டலன் வந்து ரொம்ப ரொம்ப விளையாட்டு பையன், ரொம்ப நாட்டி, ரொம்ப குறும்பான பையன். அவனை விட்டுறாத, அவனை கெட்டியாக பிடிச்சிக்கோ. என்னடா பண்ண நீன்னு கேட்டார். அன்பர்களே, இப்போது இவர் பாபா வந்து இவர் விஷனில் காமிச்சிட்டாரு, விட்டலன் தான் நான் தான் விட்டலன்னு. இப்போ தாஸ்கர் மகராஜ் எங்கே போய் சேர போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போது தாஸ்கர் மகராஜ் நாம சப்தாகத்தை முடிச்சுட்டு இங்கே ஓடி வரார். ஓடி வரும்பொழுது பாபா இங்கே உட்காந்துருக்கார் துவாரகமாயில். நாம சப்தாகத்தை முடிச்சா விட்டலனை பார்த்தியான்னு கேட்டார். ஆனால் அந்த படம் விற்றான் பாருங்கள் அந்த பையன், அந்த பையனை இவரும் பார்த்துருக்காரு. யார் பார்த்துருக்காரு? தாஸ்கர் மகராஜும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட ஒரு ஃபோட்டோ வாங்கினான்னு சொன்னேன்ல, யார்? காக்கா. பாபா என்ன சொன்னார், விட்டலன் ரொம்ப நாட்டி, ரொம்ப குறும்பு பையன், அவனை விட்டுறாத, அவனை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே காக்கா சாஹிப்கிட்ட கேட்குறாரு, அவன் ஒரு படம் கொடுத்துருப்பானே உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டாரான். பாபா அந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல பாபா, அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, அப்படியே மெய்யெல்லாம் செலுத்து போச்சா பாபா எனக்கு அப்படின்னு. அவன் ஒரு படம் கொடுத்தானா? கொடுறான்னாரான். அன்பர்களே, இதில் என்ன ஆச்சரியம், எந்த முடிச்சு போடாரு பாருங்க பாபா இவங்க 2 பேருக்கு சேர்த்து தாஸ்கனோட அந்த படத்தை கொடுத்தாராம். இதுதான் நான் விட்டலன் பார்த்துக்கலான்னு. இந்த படத்தை கொண்டு வந்து கொடுத்ததே யார்? விட்டலன் தான். அந்த சின்ன பையன் வடிவில் வந்து கொடுத்துருக்கான். அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் புரிஞ்சது வந்தது விட்டலன் அப்படின்னு. அப்போ பாபா சொன்ன நடந்து போச்சா, பாபா சப்தாகம் முடிச்சேன்னா சத்தியமாக நீ விட்டலனை பார்க்கலாம் என்று. அதே மாதிரி நாம் பாபாவுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தால் கண்டிப்பாக இறைவனை நாம் நம்ம உள்ளத்தில் காணலாம் என்பது நிச்சயம் என்று சொல்லி அடுத்த லீலைக்கு நாம் நாளை வரை காத்திருப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜெய் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம். காஞ்சி மகா சுவாமிகளுக்கு அந்த ஸ்ரீமடத்துக்கு எத்தனையோ அன்பர்கள் வந்தாலுமே, எத்தனையோ பிரபகுர்கள் வந்தாலும், எத்தனையோ விவிஐபிக்கள் வந்தாலுமே, மகா சுவாமிகளுக்கு ரொம்பவும் பிடிச்சவா யாருன்னா
அந்த தெய்வத்துக்கு யார் யாரெல்லாம் கைங்கரியம் செய்கிறாளோ அவளைத்தான் மகா சுவாமிகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். மகா சுவாமிகளோட அன்றாட பணிகளுக்கு அன்றாட காரியங்களுக்கு யார் யாரெல்லாம் சேவை செய்கிறாளோ மகா சுவாமிகளுக்கு அவ்வளவு இஷ்டம். அவளுக்கெல்லாம் அவள் குடும்பம் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த தெய்வம் ஒரு பிரார்த்தனையை வைக்குமா காஞ்சி காமாட்சி கிட்ட. எனக்கு எத்தனையோ பேர் சேவகம் பண்ணிட்டு இருக்கா, இவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பெரிய அளவுக்கு பொருள் வசதி கிடையாது. மகா சுவாமிகள் நினைச்சா எவ்வளவோ பண்ண முடியும். அந்த தெய்வமே சொல்லுமா, இவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பெரிய அளவில் பணம் காசு கிடையாது, ஆனாலும் அனவரதம் அந்த காஞ்சி காமாட்சி கிட்ட நான் பிரார்த்தனையை வைக்கிறேன். எனக்கு சேவகம் செய்யக்கூடிய அன்பர்களோட குடும்பங்கள் அத்தனையும் ஓஹோன்னு இருக்கணும், நன்னா இருக்கணும், அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு காமாட்சி கிட்ட மகா சுவாமிகள் பிரார்த்தனை வைப்பாளாம். தனக்கு சேவை செய்யக்கூடிய அன்பர்கள்னா அவ்வளவு இஷ்டம். அதுவும் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக அந்த புஷ்பங்கள் கொண்டு வரவா, அதற்கான தேவையான என்னென்ன தேவையோ அனைத்தையும் சேகரித்து கொண்டு வந்து வைக்கிறவா, இவா மேலாம் மகா சுவாமிகளுக்கு அவ்வளவு இஷ்டம். எங்கெங்கேயோ தேடி கொண்டு வருவா. அந்த பூஜைக்கு தேவையான ஒரு வில்வமாகட்டும் ஒரு பூவாகட்டும் எத்தனையோ வகையான திரவியங்களை கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்து மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் வச்சிருப்பா. அந்த தெய்வம் ஆத்மார்த்தமாக ஒரு பூஜையை பண்ணுறது, அந்த தெய்வம் ஒரு பிரமாதமான ஒரு பூஜையை பண்ண போகிறது, இதற்கு தேவையான வஸ்துக்களை நாம் சேகரித்து கொண்டு வந்து வைக்கணும்னு அந்த தெய்வத்துக்கு யார் யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணினாலோ அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக தேடி அலைவாளாம். இதே போல் இருந்த ஒருத்தர் தான் பில்பம் வைத்தான்னு சொல்லிட்டு. அந்த பில்பம் வைத்தா யாருன்னா, மகா சுவாமிகள் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்யும் போது அந்த பூஜைக்கு தேவையான வில்வத்தை தினமும் அங்கங்கே தேடி அலைஞ்சு ஒரு அந்த குடலைன்னு சொல்லுவா, அந்த நீட்டாக இருக்கும் அந்த புஷ்பங்கள் போடக்கூடிய அந்த உபகரணத்துக்கு பேர் குடலை அப்படின்னு சொல்லுவா. அந்த நாட்களில் அந்த குடலையில் 2-3 குடலையில் வில்வத்தை பறித்து கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்து அந்த வில்வத்தை பறித்து மகா சுவாமிகள் பூஜை பண்ணக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வைப்பாளாம். அந்த வில்வம் பறிக்கிறதுலேயும் ஒரு நேர்த்தி இருக்குது. அதாவது பின்னப்பட்ட வில்வம் பூஜைக்கு ஆகாது. அந்த வில்வத்தை நாம் பிக்கும்போது அந்த வில்வம் பின்னப்பட்டு போச்சுன்னா அது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. அதுபோல் பொறுக்கி எடுத்து வில்வங்களை பறித்து கொண்டு வந்து வைக்கணும். இந்த வில்வங்கள் மகா சுவாமிகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் அவருக்கு பேர் வில்வம் வைத்தானே பேர். அந்த வில்வம் வைத்தானே அவருக்கு பேர். மகா சுவாமிகள் ஒரு முறை காஞ்சி மடத்தில் இருக்க, மகா சுவாமிகள் மடத்தில் இருக்கும்போது மகா சுவாமிகள் அன்றைய அனுஷ்டானங்களை பண்ணலை. அன்றைக்கு என்னென்ன ருட்டீனாக பண்ணணுமோ எதையுமே பண்ணாமல் மகா சுவாமிகள் உட்காந்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் உட்காந்துட்டு இருக்காராம். மடத்தில் இருக்கக்கூடிய மேனேஜர்களுக்கும் அந்த சிப்பந்திகளுக்கும் குழப்பம். என்னடா மகா சுவாமிகள் இன்னும் அனுஷ்டானங்கள் பண்ணலை, மகா சுவாமிகள் என்னென்ன பண்ணுவாரோ எதையும் பண்ணாமல் உட்காந்து ஒரு சிந்தனையில் உட்காந்துட்டு இருக்காரேன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. மேனேஜரை கூப்பிடுறார். கொஞ்ச நேரம் கழித்து மேனேஜரை கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நபரோட பேரை சொல்லி அவரோட அட்ரஸை கொண்டு வாங்கிறார். அதாவது அந்த அட்ரஸ் பல 100 மைல்கள் தள்ளி ஒரு இடத்துல இருக்கு. இந்த அட்ரஸை கொண்டு வாங்கிறார். மேனேஜர் போய் தேடி எடுத்து அந்த அட்ரஸை கொண்டு வந்து மகா சுவாமிகள்கிட்ட காட்டுறார். அந்த அட்ரஸை பார்த்த பிறகு உடனே இந்த அட்ரஸுக்கு இத்தனை ரூபாயை தந்தி மணி ஆர்டர் பண்ணிவிடு, உடனே பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார். அவர் போன பிறகுதான் மகா சுவாமிகள் அனுஷ்டானத்தை பண்ணினாராம். இந்த மேனேஜர் என்ன பண்ணினார், அந்த குறிப்பிட்ட முகவரிக்கு ஆஹா மகா சுவாமிகள் சொல்லிட்டாரே, இந்த தெய்வம் சொல்லிடுத்தே அப்படிங்கிறதுக்காக அந்த மணி ஆர்டரை பண்ணி முடிச்சுட்டாராம். அந்த மணி ஆர்டர் பண்ணி முடித்த பிறகு அந்த இடத்துக்கு மணி ஆர்டர் போய் சேர்ந்துடுத்து, தந்தி மணி ஆர்டர் போய் சேர்ந்துடுத்து. மணி ஆர்டர்னு ஒன்று, அந்த காலத்தில் தந்தி மணி ஆர்டர்னு ஒன்று 2 இருந்தது. அந்த தந்தி மணி ஆர்டருங்கிறது கொஞ்சம் குயிக்காக போயிடும், சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். மணி ஆர்டருங்கிறது ஒரு உரிய நாட்களில் மெதுவாக போய் சேரும். இன்றைக்கு ஒரு பணத்தை ஒரு இடத்துலேருந்து அனுப்புறதுக்கு எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அன்றைய தினம் ரொம்ப கம்மியான வசதிகள். அதனால் மகா சுவாமிகள் சொல்கிறார், இந்த பணம் சீக்கிரமாக போய் சேரணும், அதனால் தந்தி மணி ஆர்டரில் அனுப்புங்கிறார். தந்தி மணி ஆர்டரில் அனுப்பிச்சாச்சு. பல 100 மைல்கள் தள்ளி இருக்கக்கூடிய அந்த முகவரிக்கு போய் சேர்ந்துடுத்து. ஒரு 4-5 நாள் கழித்து அந்த மடத்துக்கு ஒரு தபால் வருது.
யாருக்கு இந்த பணம் போய் சேர்ந்ததோ, யாருக்கு பணம் அனுப்பப்பட்டிருக்கோ அந்த அன்பர் ஒரு தபால் எழுதுறார், மகா சுவாமிகளுக்கு காஞ்சி மடத்துக்கு எழுதி அனுப்புறார். நீங்க அனுப்பிச்ச பணம் உரிய வேளையில வந்து எங்க அப்பாவோட காரியங்களை பூர்த்தி பண்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அதனால இந்த மடத்துக்கு காலாகாலத்துக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். இந்த லெட்டரை படிச்சுட்டு ஆடி போயிட்டா மடத்தில். மேனேஜரும் சிப்பந்திகளும் ஆடி போயிட்டா. இந்த பணத்தை இந்த அட்ரஸ்க்கு அனுப்புன்னு மகா சுவாமிகள் சொன்னாலே தவிர இந்த பணம் எதற்காக அனுப்புகிறோம், இந்த பணம் எதற்காக அவருக்கு போய் சேருதுன்னு மகா சுவாமிகள் சொல்லலை. அவருடைய தகப்பனார், இந்த கடிதம் எழுதியவருடைய தகப்பனார் இறந்து போயிட்டார். அவரோட உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அவரோட உடலை வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த உடலை அடக்கம் செய்வதற்கு பணம் கிடையாது. அவர் என்ன பண்றதுன்னு தவிச்சுட்டு இருக்கும்போது இந்த தந்தி மணி ஆர்டர் அந்த நேரத்தில் போய் சேருது. இந்த தந்தி மணி ஆர்டர்ல வந்த பணத்தை கொண்டு அந்த உடலை அடக்கம் செய்வதற்கு என்னென்ன உபாயம் பண்ணணுமோ, எப்படி சாஸ்திரப்படி அடக்கம் பண்ணணுமோ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். செய்து முடிச்ச பிறகு இந்த உரிய நேரத்தில் இந்த பணத்தை மகா சுவாமிகள் நமக்கு அடிச்சிருக்காரு. காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு தெய்வம் போல இந்த நேரத்தில் நீ கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே, உங்க அப்பா காரியத்தை நல்லபடியா பண்ணு அப்படின்னு இந்த பணத்தை அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு ஒரு சந்தோஷப்பட்டு தனது நன்றியை கடிதம் மூலமா எழுதி அனுப்புறார். இவரோட அப்பா யாருன்னா அவர் தான் வில்வம் வைத்தார். அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு குடலையாக கொண்டு வந்து வில்வத்தை கொண்டு வந்து கொடுத்த அந்த வில்வம் வைத்தா இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத மகா சுவாமிகள் ஞான திருஷ்டியில தெரிஞ்சுண்டு அவரோட குடும்பம் கஷ்டப்படுறதே, அவரோட உடலை அடக்கம் செய்ய முடியாம அந்த குடும்பம் கஷ்டப்படுறதே, அந்த குடும்பத்துக்கு பணம் போய் சேர வேண்டும், நம்ம தானே காபந்து பண்ணினோம், நாமளே அந்த பணத்தை அனுப்பியாகணும்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள் மேனேஜர் மூலியமாக அந்த நேரத்தில் அனுப்பிச்சு வச்ச பணம் தான் அந்த குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருந்தது. மகா சுவாமிகளுக்கு யார் சேவை செய்தாலுமே, மகா சுவாமிகளுக்கு இந்த காலத்துல பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகா சுவாமிகளுக்கு யாரெல்லாம் சேவை செஞ்சாலோ அவெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா, அவளெல்லாம் நாம கைதூக்கி கும்பிடணும், அவ பாதங்களை தொட்டு வணங்கணும். அந்த தெய்வம் வாழ்ந்த போது அந்த தெய்வம் போன திக்கிலெல்லாம் இவர்கள் பயணித்தார்கள். அந்த போன திக்கிலெல்லாம் இவர்கள் போய் அந்த தெய்வத்துக்கு பலவிதமான சேவைகளை செஞ்சிருக்கா. அப்பேற்பட்ட குடும்பங்கள் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது மகா சுவாமிகளோட ஒரு மிகச்சிறந்த ஆசை. அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தோட பல குடும்பங்கள் இன்றைக்கும் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த தெய்வத்தோட அருளாசி அனைவருக்கும் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன. மகா சுவாமிகள் தொடர்பான ஒரு புதிய அனுபவத்தை அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् पुरुषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम् भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम् सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम् मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम् गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम्
सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम् श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदम् तस्याभीष्टप्रदं शम्भोः